புதிய தலைமுறை சார்பில் கோவையில் எந்நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், இந்த விழிப்புணர்வு பேரணி எங்கு தொடங்கி இதுவரை நடைபெற்றது? விவரம். பாலா, புதிய தலைமுறை தமிழகம் முழுவதும் தேர்தலை ஒட்டி பொதுமக்களிடையேயும் மாணவர்களிடையேயும் முதல் முறை வாக்காளர்களை சந்தித்து மாணவர்களிடையேயும் தேர்தல் வாக்கு அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் விதமாக நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். தற்போது இந்த எந்நாடு என் ஓட்டு என்கின்ற நிகழ்ச்சி கோவை ஈச்சனாரி பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 1500 மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போல ஒவ்வொரு பகுதியாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்று விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பைக் ரைடர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இருசக்கர பேரணியில் கலந்து கொள்ளும் விதமாக மகளிர், ஆண்கள் உள்ளிட்ட இருவருமே சேர்ந்து அந்த பைக் ரைடர்ஸ் கலந்து கொண்ட அந்த பேரணி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் காக்கிரியப்பன் அவர் கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். அந்த வாக்களிக்கக்கூடிய அவசியத்தை 100% வாக்களிக்க வேண்டும், மாணவர்கள் எவ்வாறு அந்த வாக்கு ஜனநாயக திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை மாணவர்களுக்கு உணர்த்தும் விதமாக அவர் உரையாற்றினார். அதே போல கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் இந்த எந்நாடு எண்ணோட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவரும் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதே போல ரத்தினம் கல்லூரி மாணவர்கள் 1500 பேர் கலந்து கொண்டார்கள். இந்த கல்லூரியினுடைய முதன்மை செயல் அதிகாரி மாணிக்கம் கலந்து கொண்டு மாணவர்களுடைய ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும் விதமான உரையை ஏற்படுத்தினார். அவர்கள் ரத்தினம் கலைக்கல்லூரி மாணவர்கள் குழும அந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி மக்களிடையே விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி அவர்கள் அந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டார்கள். அதே போல நடன நிகழ்ச்சியின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அந்த கலை நிகழ்ச்சிகளும் மாணவர்கள் சார்பில் நடத்தப்பட்டு ரத்தினம் கலைக்கல்லூரி மாணவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். தொடர்ந்து புதிய தலைமுறை சார்பில் இந்த பேரணி சிறப்பாக நடைபெற்றது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.